இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் கொஞ்சம் உருவின உடனே மைதா மாவு சேர்க்கணும். மைதா மாவு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா மணல் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பாலை ஊற்றுறோம். பால் நான் 3/4 லிட்ரு வச்சுருக்கேன். நம்ம இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வெங்காயத்தில் கிராம்பை குத்தி வச்சுருக்கோம். ஒரு 5-6 கிராம்பை குத்தி வச்சுருக்கோம். இது ஒரு வாசத்துக்கு உள்ளே போட்டுருவோம். போட்டு இது நல்லா அந்த கிராம்போட வாசனை இதில் இறங்கிடும் இந்த சாஸில். இப்போ நம்ம இதை வடிகட்டுறோம். இதை வடிகட்டினோம்னா அந்த சரியாக கரையாமல் கிடக்கிற மாவு கூட இதில் இறங்கிடும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ திக்காக இருக்கணும். இவ்வளோ திக்காக இருந்தால் தான் நம்ம பாஸ்தாவில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வெள்ளைப்பூடு போடுறோம். வெள்ளைப்பூடு இருக்கும்போது நம்ம வெங்காயம் போடுறோம். இதை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப வேக விடக்கூடாது. வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்வீட் கார்ன் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கணும். இதோட கேரட் போடுறோம். அப்புறம் குடை மிளகா அது போடுறோம். இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டு வதக்குறோம். இப்போ நம்ம மிளகு பொடி போடுறோம். அடுத்து நம்ம பாஸ்தாவை போடுறோம். பாஸ்தாவை போட்டு கிளறி விட்டுறோம். இந்த நேரத்தில் நம்ம காரத்துக்காக நம்ம காய்ச்ச வத்தலை இது பண்ணி வச்சுருக்கோம். பொடி பண்ணி அதை போடுறோம். இது கஸ்தூரி மெத்தி போடுறேன். கொஞ்சம் போடுறேன். இது காய்ச்ச துளசி. இதை கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற இதை ஊற்றுறோம். வெள்ளை சாஸ் ஊற்றுறோம். ஊற்றி இதை அப்படி கிளறி விட்டுறோம். கிளறி விட்டுட்டு ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இதை ஊற்றணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாயிரும் இல்லைன்னா. இப்போ கடைசியாக இறக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், க்ரீம் ஊற்றுறோம். ஏன்னா இதெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இருந்தால் ஊற்றினா அது நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சீஸ் போடாமல் நான் க்ரீம் ஊற்றி போடுறேன். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள்.